சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுக்க வேண்டும். மூச்சு இழுத்து விட வேண்டும். இரு பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கணவனை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வேண்டாத ஆமை அறியாமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்திருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வேண்டாத ஆமை அறியாமை அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு.
அமீனா புகுந்த வீடு உருப்படாதுன்னு பொதுவா எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா, பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆ கோர்ட்ல இருந்து வந்து ஜப்தி பண்ண வருவாங்க. அதத்தான் அமீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருட்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சுடுவாங்க. அதுக்கு தான் அமீனா புகுந்த வீடு வந்து விளங்காது அப்படிங்கிறது அந்த இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, ஆமை புகுந்த வீடு எப்படி வந்து உருப்படாம போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா, ஆமை வந்து யானைய போல வந்து ஒரு பெரிய உருவம் இல்ல. சிங்கத்த போல அது கர்ஜிக்கிறதும் இல்ல. பாம்ப போல அதுக்கு விஷமும் இல்ல. அது தன்னோட 4 காலையும், தலையையும் ஓட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சின்ன உயிர். அது வந்து அசஞ்சு அசஞ்சு நடந்தாலே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். அப்ப எதுக்கு எதுக்கு வந்து ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் வந்து அ எவ்வளவுதான் தன்னோட சொத்துக்களை எல்லாம் சேர்த்து பாதுகாத்து பராமரிச்சு வச்சிருந்தாலும், அவன் கிட்டக்க வந்து அவன் படிக்காம இருந்தாலும் சரி, முயற்சி செய்யாதவனா இருந்தாலும் சரி, அதாவது கல்லாமை, இயலாமை, முயலாமை, பொறாமை இதெல்லாம் அவன்கிட்ட இருந்தா, அவனோட அறியாமையினால அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே வந்து அவனுடைய செல்வங்கள் எல்லாமே வந்து அவன விட்டு போயிடும். அதுக்காக தான் ஆமை புகுந்த வீடு வந்து ஆமை புகுந்த வீடும், அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழியில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து வேண்டாத ஆமை அறியாமை. வேண்டாதது என்ன? வேண்டியது என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாழத் தெரியாதோர் நாட்டில், ஆளத் தெரியாதோர் ஆட்சி நடக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. பொதுவா வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலையால தான் வந்து தவறுகள் நடக்குது. இதுல பழக்கத்தின்படி நடக்கக்கூடிய தவறுகள் தான் வந்து அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் வந்து நம்மளோட அறியாமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராஜா வந்து அவர் தினமும் நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கும்போது, சூரியன் உதயமாகுறத பாப்பாரு. அப்படி பார்த்த பிறகுதான் அவர் தன்னோட மத்த வேலைகளை எல்லாம் ஆரம்பிப்பாரு. ஏன்னா முதல்ல அவர் சூரியன பார்த்துட்டா, அன்னைக்கு அவருக்கு அந்த டே ஃபுல்லா சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. இத அவர் ஒரு பழக்கமாவே வச்சிருக்காரு. அப்படியே தொடர்ந்து நடக்கவும் செய்யுது. ஒரு நாள் வந்து எப்பயும் போல அந்த ராஜா காலையில எழுந்து சூரியன பார்க்கறதுக்காக ஜன்னல் கதவ திறக்கிறாரு. அப்படி திறக்கும்போது, அவர் முதல்ல ஒரு பிச்சைக்காரன பார்த்துடுறாரு. 2வதா சூரியன பார்க்குறாரு. அப்புறம் அவர் வந்து எதுவும் நினைக்காம என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்றாருன்னா, அவரோட அடுத்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அன்னைக்கு வந்து அவருக்கு எல்லாமே வந்து ஒரே பிரச்சனையாவே இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து இவ்ளோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த பிச்சைக்காரனோட முகத்த எழுந்த உடனே பார்த்தது அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. உடனே ராஜா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவன பார்த்ததுனால தானே இன்னைக்கு எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு நினைச்சு அவன கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு உனக்கு தூக்கு தண்டனை" அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட அந்த பிச்சைக்காரன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அவன் சிரிக்க சிரிக்க அந்த ராஜாவுக்கு கோவம் வருது. அப்ப அவரு கேட்கிறாரு, "உனக்கு வந்து நான் தூக்கு தண்டனைன்னு சொன்னப்புறமும், நீ வந்து இப்படி சிரிக்கிறியே! இதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வந்து பிச்சைக்காரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இன்னைக்கு நான் உன் முகத்துல முழிச்சதுனால எனக்கு தூக்கு தண்டனை. அத நினைச்சு நான் சிரிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஒரு ராஜா வராருன்னா, அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து எல்லாரும் ஒதுங்கி வழிவிடுவாங்க. அந்த பிச்சைக்காரனும் அப்படி வந்து ஒதுங்கி வழிவிட்டிருந்தா, அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்கலாம். இப்படி மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில தான் செய்யறது சரின்னு நெனச்சு, பழக்கத்தின்படி வந்து நடக்கும்போது, அறியாமையினால தவறுகள் செய்றாங்க. அதனால பிறருக்கு துன்பமும் குடுக்குறாங்க. இத பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் இறைவனின் மறுவடிவம் அப்படிங்கிறத யாருமே வந்து உணர்றதில்ல. அதனால தான் துன்பம் குடுக்குறாங்க. சாம்பல்ல இருக்கிற தணல் வந்து தெரியறதில்ல. இருளில் மறைந்திருக்கும் ஒளி தெரிவதில்லை. அதுபோல தன்னைத் தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறியணும், தனது பலத்த பற்றி புகழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தன்னை போல பிறரும் அறியாமையில இருக்காங்க அப்படிங்கிறத உணர தவறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. எல்லா மனிதனுக்குள்ளயுமே வந்து அறிவு இருக்கு. ஆனா முழுமை பெறாத நிலையில சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவுன்னு எல்லை கட்டிய நிலையில இருக்கு. சிற்றறிவு அப்படின்னு சொல்லும்போது, தான், தனதுங்கிற
தன்முனைப்பு தனக்குள்ள இருக்குங்கிறது தெரியாம இருக்கிறதும் ஒரு அறியாமை தான். தன்முனைப்பு தான் 6 தீய குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இப்படி 6 தீய குணங்களும் வர காரணமா இருக்கு. அதனால அதனால தான் இந்த 6 தீய குணங்களால தான் பஞ்சமகா பாவங்களும் நடக்குது. இப்படி தன்முனைப்பு எல்லா துன்பங்களுக்கும் காரணமா இருக்கு. அப்ப கோவப்பட்டாலும், பேராசைப்பட்டாலும், துன்பம்ங்கிறது தெரியாமலே நெறைய பேரு புலன் மயக்கத்துல பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம் இந்த 4லயும் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப பொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அளவு பொருள் இருந்தா போதும். ஆனா, இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு தான் மனம் கேக்குது. இப்படி கேட்கறது கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே இன்பமா இருக்கும். ஆனா, அதுவே தொடர்ந்தா அப்புறம் அதுவே துன்பமாகிடும். அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, "அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு" அனுபவப்பட்டு சொன்னாங்க. ஆனா, எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு இருந்தா, நம்ப வாழ்நாள் அதுக்கு போதாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தும் நம்ம ம் அறியாமையில இருந்தும் நாம விடுபடணும். இப்படி சிற்றின்பத்துல சிக்கி இருக்கிற அறிவ நம்ம சிற்றறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த சிற்றின்பத்த அனுபவிக்கிறதுக்கும், விலை கொடுத்து வாங்குறதுக்கும் கற்றறிவு வேணும். அதுக்கு தான் நெறைய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. ஹையர் ஸ்டடீஸ்ன்னு படிக்கிறாங்க. இப்படி சிற்றின்பத்த மையமா வச்சு, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதால, இத கற்றறிவு அப்படின்னு சொல்றோம். கல்வியினால கிடைக்கிற அறிவும் குறை அறிவு தான். ஒரு முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படகோட்டி கிட்டக்க 2 பேருமா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, படகோட்டி கிட்டக்க அவர் கேட்கிறாரு, "உனக்கு அ உனக்கு வேதத்த பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த படகோட்டி சொல்றான், இல்ல எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது சாமி" அப்படின்னு அந்த படகோட்டி சொல்றான். உடனே அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, "உனக்கு வேதத்த பத்தி தெரியாதா? நீ உன்னோட வாழ்நாள்ல கால் பகுதியே வீணடிச்சுட்ட" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருப்பி கொஞ்ச தூரம் போகும்போது, "உனக்கு உபநிடதங்கள பத்தி தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப படகோட்டி சொல்றான், "இல்ல சாமி எனக்கு அத பத்தி அது எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்றான். "என்னது உனக்கு உபநிஷத்துகள பத்தி தெரியாதா?" அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, "நீ உன்னோட வாழ்க்கையில பாதி பகுதிய நீ அ வீணடிச்சுட்ட" அப்படின்னு இழந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. திருப்பி கொஞ்ச தூரம் போகும்போது, "உனக்கு ஹரியும், சிவனும் பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த படகோட்டி சொல்றான், "எனக்கு இந்த படகு தான் உசுரு. எனக்கு இத பத்தி மட்டும் தான் தெரியும்." அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே அவர் கேட்கிறாரு, "உனக்கு இத பத்தியும் உனக்கு தெரியாதா? நீ உன்னோட வாழ்க்கையில 3/4 பகுதிய நீ தொலைச்சுட்ட." அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே படகோட்டிக்கு கவல அ கவல வந்துருது. அப்ப உடனே படகோட்டி இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, முனிவர பார்த்து கேட்கிறான். "சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, "தெரியாது" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதுக்கு படகோட்டி உங்க வாழ்க்கைய நீங்க முழுசா தொலைச்சுட்டீங்க. இப்ப படகு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுழல்ல மாட்டப் போகுது. உங்களுக்கு தெரியும்னு சொன்னதெல்லாம் வச்சு உங்க உசுர நீங்க காப்பாத்திக்கோங்க. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு நீச்சல் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீல குதிச்சுடுறான். அப்ப கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு பெரியவங்க இதத்தான் சொல்லியிருக்காங்க. தனக்கு எல்லாம் தெரியுங்கிற கல்வி அறிவு சில சமயங்கள்ல கர்வத்த குடுத்துரும். அப்ப இதுவும் அறிவின் குறைபாடு தான். இந்த அறியாமையும் நாம நீக்கணும். அடுத்தது பற்றறிவு. இந்த உலகத்துல 2 விதமான பற்று இருக்குது. ஒண்ணு பொருள் பற்று, இன்னொன்னு நபர் பற்று. உதாரணத்துக்கு நமக்கு புடிச்ச மைசூர் பாக்க நாம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, அத முழுசா நம்மளால சாப்பிட முடியல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? மீதி இருக்கிறத பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுத்துட்டு சாப்பிடலாம். ஆனா, அது கெட்டு போயி குப்பையில போட்டாலும் பரவாயில்ல. அத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பற்றறிவு. அதே போல என்னோட அதே போல நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னோட அப்பா, அம்மா, என்னோட கணவர், என் கணவர், என்னோட குழந்தை, என் குடும்பம் அப்படின்னு எல்லை கட்டின நிலையில இருக்கிற பாசமும் பற்றுதான்.
இந்த வாழ்க்கைய தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? சாஸ்வதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, இந்த உலகம் வந்து நிலையில்லாதது அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. அப்ப இந்த பற்ற வந்து இறைவன் மேல வைக்கணும். அப்ப வச்சா தான் நம்ம இறைவன் மேல வைக்கணும். அப்ப இந்த பிறவி கடல கடக்கறதுக்கு இறைவன நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவன வந்து நம்ம பற்றிக் கொள்ளணும். ஆனா, அறிவு வந்து எல்லை கட்டியே வந்து மயக்கத்துல இருக்கு. தான், தனது, குடும்பம், சுற்றம் அப்படின்னு இதையே சுத்தி சுத்தி வந்து வாழ்வின் நோக்கம் தெரியாமலே வந்து போயிடுது. அப்ப இந்த அறியாமைங்கிற பற்றுலருந்து நாம வெளியில வரணும். ஆனா அறிவு குறுகி எப்படி இருக்குன்னா, நம்மளோட உணர்ச்சி வயப்பட்ட நிலையில உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். இந்த 7 நிலைகள்ல பழக்கத்தின்படியே வந்து மனம் இயங்கிட்டு இருக்கு. இந்த அறியாமையினால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து தனக்கா இருந்தாலும், பிறர்க்கா இருந்தாலும் சமுதாயத்துக்கும் துன்பத்தையே வந்து ஏற்படுத்தும். இத உணர்ந்த பெரியோர்கள் தான் என்ன பண்ணினாங்க, அதுலருந்து வந்து மனிதன பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பிக்கை வழியில பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தினாங்க. இப்ப இந்த உலகத்துல வாழும்போதே நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம். கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கதைகள் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா, இந்த காலத்துக்கு வந்து அந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து சொன்னாலும் யாரும் வந்து அத நம்புறதுக்கு தயாரா இல்ல. அது வந்து அவசியமும் இல்ல. ஏன்னா, நமக்கு வந்து நம்மளோட மகரிஷி செயல் விளைவு தத்துவத்த குடுத்திருக்காரு. என்ன செயல் செய்றோமோ, செயலுக்கு தக்க விளைவு. அதுதான் இறைநீதி அப்படிங்கிறத உணர்ந்தாலே வந்து நாம இந்த அறியாமையிலிருந்து நம்ம இந்த சொர்க்கம், நரகம்ங்கிற இந்த அறியாமைய நம்ம போக்கிடலாம். அப்ப அதே போல சில சடங்குகள பத்தியும் வந்து மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு கவியில குடுத்திருக்காரு. எந்தெந்த காலத்தோ, இடம், காலம், தேவைக்கேற்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ, அறிவிற்கோ துன்பமெனில் தவிர்ப்போம் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பழக்கத்தினால காலம், இடம், அறிவின் வளர்ச்சி, சந்தர்ப்பம் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அந்த காலத்துல சடங்குகள் வந்து உருவாக்கப்பட்டது. நரபலி குடுக்குற பழக்கம் வந்து அப்ப வந்து இருந்தது. போர்ல வந்து தங்களோட நாடு வந்து சண்ட அ வெற்றி பெற்ற நாடு என்ன செய்யும் அப்படின்னா, அவங்க வெற்றி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஆடி பாடி உற்சாகமா விழா எடுத்தாங்க. அது வந்து குலதெய்வத்துக்கு அது கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழா வந்து அது ஒரு சடங்காவே வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அ அந்த ஆர்ப்பாட்டத்துல எந்த ஒரு தன்னோட உணர்வ மறந்து வெறித்தனமா தன்னோட கைகளை எல்லாம் வெட்டி கோவில்ல வந்து வீசுனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தவறுன்னு உணர்ந்த பெரியவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன் வந்து நம்மள நாமே வந்து பலி குடுத்துக்கணும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த காலத்துல இந்த முன்னோர்கள்லாம் பெரியவங்கலாம் என்ன பண்ணாங்க, மிருகங்கள வந்து பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே தான் வந்து இப்பயும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்பயும் கோவில்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, சாமி முன்னாடி ஆ கடா வெட்டுற பழக்கம் வந்து இருக்குது. ஆனா, இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் வந்து நம்மள போல ஒரு ஜீவன் சுதந்திரமா வாழத்தான் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே, பலி குடுக்குற பழக்கத்த வந்து நம்ம காலத்தால நிறுத்திடலாம். அப்ப இது தேவையே இல்ல. இந்த அறியாமையையும் நம்ம வந்து போக்கணும். அதேபோல திருமணத்துக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு புலி நகத்த கொண்டு வந்து மணமகள் கழுத்துல வந்து தன்னோட வீரத்த வந்து வெளிப்படுத்துறா மாதிரி திருமணத்த வந்து செய்வாங்க. அத தாலிய திருமாங்கல்யமா கட்டி, அத வந்து திருமணத்த உறுதிப்படுத்துவாங்க. ஆனா, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அது மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய வந்து அதாவது நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்த வந்து உறுதி செய்றாங்க. ஆனா, அத வந்து ஒரு பெரிய விழாவா இப்ப வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து அதுக்கு வந்து செய்யக்கூடிய நேரம், காலம், பொருள் வந்து விரயம் இதெல்லாமே வந்து தவிர்க்கலாம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மகரிஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 வீட்டாரும் கூடி பேசி வெத்தல பாக்க மாத்திக்கிட்டு, எளிமையான முறையில வந்து திருமணத்த செய்யலாம். திருமணத்தால ஏற்படக்கூடிய பொருட்செலவ வந்து தவிர்க்கலாம். இப்படி பகட்டா செய்யறதும் வந்து ஒரு அறியாமை தான். இத உணர்ந்தா வந்து அதையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே ஆ பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு ஒரு சடங்கு வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து போக்குவரத்து தொடர்பு, அப்புறம் வந்து உறவினர்கள சந்திக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. அதனால வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்லி அத ஒரு விழாவா கொண்டாடுனாங்க. அந்த நேரத்துல அவங்க குழந்தைங்களும் வந்து
திருமணத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமா வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இப்படி அந்த மாதிரிலாம் பண்ணி விழாவா அத வந்து கொண்டாடினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சமுதாயத்துல வந்து எத்தனையோ வன்முறைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதிகமாவே இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போறாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த விழாவ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 4 சுவர்களுக்குள்ளேயே வந்து இத எளிமையா வந்து நடத்திக்கலாம். ஊருக்கு பறைசாற்றும் இந்த விழா வந்து அறியாமையினால அகற்றப்படணும். அந்த காலத்துல அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, அந்த காலத்துல குழந்தை இல்லாத பெண்கள் வந்து ஆத்துல குளிச்சுட்டு காலை வேளையில வந்து ஈரச்சேலையோட அரச மரத்து பிள்ளையார சுத்தி சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரச மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிராண சக்திக்கு வந்து மலட்டுத்தன்மைய போக்குற ஆற்றல் வந்து இருக்குன்னு முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அத வந்து சொன்னாங்க. ஆனா, இதுல வந்து ஒரு விஞ்ஞான உண்மையும் இருக்கு. அந்த காலத்துல இதை வந்து விநாயகர வந்து நம்பினதும் அந்த ஒரு நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா, இந்த காலத்துல அரச மரத்த வந்து 108 தடவ சுத்துற அளவுக்கு நேரமும் இல்ல, அதுக்கு வந்து பொறுமையும் இல்ல. இன்னைக்கு எத்தன பேர் வந்து இத செய்வாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா, நம்ம மனவளக்கலையில உயிருக்குண்டான காயகல்ப பயிற்சிய கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது, கருவிலை திருவுடைய நல்ல ஒரு தெய்வீக குழந்தைய வந்து பெற முடியும். அப்ப இதெல்லாம் வந்து இந்த அறியாமை அப்படிங்கிற இந்த இதெல்லாம் வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அறியாமைக்கு ஆ நாம என்ன பண்றது? இந்த அறியாமைய போக்குறதுக்கு நம்ம கிட்டக்க வேண்டாத இந்த தான், தனது அப்படின்னு பழக்கத்தின்படி வரக்கூடிய இந்த வாழ்க தான் வளமுடன் நம்ம. ம். வாழ்க்கை வளர்க்கணுமா? ம். தான், தனது அப்படிங்கிற இந்த வேண்டாத அறியாமைய வந்து எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து பழக்கத்தினால வர்ற தான், தனதுங்கிற தன்முனைப்பு, அதனால வர்ற ஆணவம், இந்த அறிவு வந்து எல்லை கட்டிய நிலையில வந்து சிற்றறிவா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வேண்டாத அறியாமையினால வர்றதுதான். அப்ப அடுத்து வந்து இது கன்மம் சொல்லக்கூடிய கர்ப்பம் வந்து கற்றறிவாகவும், புலன் மயக்கத்துல இருக்கக்கூடிய பற்று வந்து பாசத்தால மாயை மயக்கத்திலயும் வந்து பற்றறிவா இருக்கு. இந்த நிலையில வந்து மனம் 7 படிநிலைகள்ல வந்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்டு பழக்கத்தின்படியே வந்து எல்லா செயல்களையுமே வந்து செஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதால புலன்கள வந்து அறிவு எப்பயுமே வந்து வெல்வது இயல்பாவே இருக்கு. இந்த நிலையே வந்து மனிதனிடம் வந்து இந்த அறியாமை வந்து தொடர்ந்தது அப்படின்னா வாழ்க்கையே வந்து நரகமாகிடும். அப்ப ஒரு சாலையில நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த பாதை வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மாற்று பாதைன்னு சொல்லிட்டு ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த அந்த அப்பதான் வந்து நம்ம அந்த பாதையில செல்லாம மாற்று பாதைக்கு நம்ம செல்ல முடியும். அதே போல பழக்கத்தின்படியே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதன் வந்து இதையே தொடர்ந்தா அந்த வாழ்க்கையே வந்து நரகமாகிடும். அப்ப அதுக்கு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, டை பழக்கத்திலிருந்து டைவர்ட் ஆகணும். விளக்கத்துக்கு வரணும். அதுக்கு அறிவு தெளிவு பெற்ற ஞானிகளோட உதவி வந்து அவசியம். அப்ப வேண்டாத அறியாமையிலிருந்து விடுபட்டாதான் வேண்டியத நம்ம வந்து பெற முடியும். அப்பதான் எதையும் ஆராய்ந்து தெளிந்து முடிவு எடுக்க முடியும். அந்த முடிவு எடுக்கும்போது தான் நம்ப அறிவுக்கு எதெல்லாம் பொருத்தமா இருக்கோ, அத மட்டும் வச்சுட்டு மத்தத தவிர்த்துடலாம். ஒரு கல்லுக்குள்ள தான் சிலை இருக்கு. வேண்டாத கற்களை எல்லாம் உளியால செதுக்கிட்டா, நமக்கு வேண்டிய ஒரு அழகான சிலை வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்ப அது போல தான் வேண்டாத அறியாமை அப்படின்னு சொல்ற இந்த 6 தீய குணங்கள்ல இருந்து நம்ம விடுபட்ட வேண்டியத வந்து நம்ம பெற முடியும். அதுக்கு நம்ம என்ன வேண்டிய நல்லத வந்து பெற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தவம் பண்ணணும். எப்படின்னா, அதுக்கு தான் ஆமைய வந்து உதாரணமா சொல்லுவாங்க. "ஆமை போல 5ஐ அடக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமை என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோட கை, கால்கள வந்து உள்ள இழுத்துக்கிட்டு எப்பயுமே வந்து உருண்டையா கிடக்கும். அது தேவைப்படுற நேரத்துல தான் என்ன செய்யும்னா, வெளியில வரும். அப்பதான் நகர்ந்து போகும். ஆனா தேவைகள்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, திரும்பவும் வந்து ஓட்டுக்குள்ள போயிடும். அதனால தான் அத வந்து ஆமை போல 5ஐ அடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, புலன் இன்பங்கள் எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து தேவைதான். ஆனா, அந்த சமயத்துல புலன் இன்பங்களால நமக்கு துன்பம் வராமலும் பார்த்துக்கணும். நம்மளோட அறியாமையினாலும் துன்பம் வராம நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் ஆமைய போல ஆ ஆமைய போல என்ன பண்ணணும், புலன்கள பயன்படுத்தி இன்பங்கள வந்து நம்ம துய்க்கணும். தேவையில்லாத போது
நம்ம அந்த புலன்களை கொண்டே வந்து இறைவன் மேல வந்து நம்ம மனத வந்து செலுத்தணும். அப்ப இந்த மாதிரி தவம் பண்ணும்போது நம்ம கிட்டக்க என்னென்ன நல்ல பண்புகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தவம் பண்ணினா நன்றி மறவாமை, துன்புறுத்தாமை, உயிர் கொல்லாமை, பொய் பேசாமை, புலல் உண்ணாமை. இந்த நல்ல பண்புகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப அறிவு என்ன ஆகும் அப்படின்னா, புலன்கள வந்து அறிவால வந்து புலன்களை வந்து வெல்ல முடியும். இந்த உயர்ந்த நிலையில இருக்கிற அறிவு வந்து செயலுக்கு தக்க விளைவு உணர்ந்து விழிப்பு நிலையில முற்றறிவாக செயல்படும்போது முழுமை பேறு அடையும். அப்ப இந்த முழுமை பேறு அடையும் போதுதான் வேண்டாத அறியாமையிலிருந்து நாம விடுபட்டு வேண்டிய நல்ல பண்புகளை எல்லாம் நாம பெற்றால் நாம இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. நல்ல கருத்துக்களோட அம்மா வந்து நல்ல கதைகளோட அந்த கருத்தை ஒட்டிய கதைகளோட ரொம்ப சிறப்பா அம்மா நமக்கு இன்னைக்கு சிந்தனை விளக்கம் அளித்தாங்க. அம்மா அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். மிக சிறப்பானது ஒரு அறியாமை என்ற தலைப்புல சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெரிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிகழ்ச்சி நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.